ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து கொள்ளு சட்னி வந்து பார்க்க போகிறோம். கொள்ளுன்ற இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம ரெகுலராக நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர்லலாம் நம்ம வந்து சேர்த்துக்க மாட்டோம். ஆனால் இது வந்து சேர்க்குறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு வந்து கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த கொள்ளு பயிர் வந்து சாப்பிடும்போது நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன்னா இது வந்து பாடி வந்து கொஞ்சம் ஹீட் ஆக்கும். அதுக்காக தான் இந்த கொள்ளு சட்னி வந்து இப்போ நம்ம வந்து செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு, ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கருப்புளுந்து, அப்புறமா ஒரு 4லேருந்து 5 வரமிளகா வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு கடாய் வச்சு நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு நம்ம வந்து வதக்கி வறுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஆற வச்சு நம்ம வந்து உப்பு புளி வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி நம்ம வந்து சட்னியாக வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் இதோடய ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து ஷார்ட்ஸாக எடுத்து வச்சுருந்தேன். பட் அது வந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஒரு மியூசிக் வந்து ஒன்று ஆட் பண்ணதுனால எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதனால இப்போ அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த ரெசிபியை வந்து உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு டைம் நான் கொள்ளு சட்னி செய்யும்போது ஃபுல் வீடியோ நான் வந்து போட்டுடுறேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.